அனைவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி இந்த வாரம் கலந்துக்கிறதுல. இந்த வாரம் நான் பகிர்ந்துக்க இருக்க கதையோட பேரு கோழிக்கூத்து. இதை எழுதியவர் இரா சண்முகவல்லி. இது வந்து இப்போ ஜூலை நடுகள்ல இந்த கதை வெளியே வந்திருக்கு. இந்த கதை வந்து இப்படி ஆரம்பிக்குது. காலையிலேயே இந்த கோழியெல்லாம் திறந்து விட்டியா பாரு, ஒரே கூச்சலும் இதுமா இருக்குது, தூக்கம் பாரி போகுதுன்னு சொல்லிட்டு கணவன் சுடலை முத்து சவுண்டு கொடுக்குறான். அப்போ அவனுடைய மனைவி வளர்மதி இதுல அவங்க நிம்மதி வந்து கெட்டு போச்சான்னு சொல்லிட்டு ஒரு அழுத்துக்கிட்டு, இது என்ன வந்து நீங்க காலங்காலத்துல தூங்குற நேரம் ஆயுது, வெயில் வந்து சுள்ளுன்னு அடிக்குது கொள்ளுது, இன்னுமா நீ வந்து தூங்கிட்டு இருக்க, எந்திரிச்சு போய் சோழியை பாக்குற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தம் போடுறான். இதுல வந்து இவங்களோட இன்ட்ரோவும் வந்து ஆரம்பிக்குது. இது வளர்மதியும் சுடலையும் காதல் மனம் புரிஞ்சவங்க. சுடலை யாருன்னா ஒரு கூத்து கட்டுற ஒரு ஆளு, கூத்து மேல வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு நபரு. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. சுடலைக்கு வந்து ஒரு மெயினான ஒரு வேலை என்னன்னா கூத்து கட்டுறது மட்டும்தான். மற்ற நாட்கள்ல, அதாவது சித்திரை மட்டும் சுடலைக்கு வந்து கோயில் திருவிழாக்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால கூத்துக்கு வந்து பெரும்பாலும் அந்த மாசத்தை வந்து ஒதுக்கிடுவாரு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூத்தை தவிர வேற எந்த வேலைக்கும் வந்து போக மாட்டாரு. மற்ற மாதங்கள்ல நினைச்சா வேலைக்கு போறது, இல்லைன்னா வீட்டுல வந்து சும்மா இருக்கிறது. இதுதான் வந்து சுடலையோடைய ஒரு நடைமுறை போயிட்டு இருக்குது. இப்ப இது வீட்டை பொறுப்பெல்லாம் கவனிச்சுக்கிறது வந்து வளர்மதி தான். இப்போ சுடலையோட அப்பா கண்ணாயிரமும் நல்ல கண்ணும் ரொம்ப பெரிய ஒரு கூத்து கலைஞர். அவர் வந்து என்ன பாத்திரம் வந்து கட்டுறாரோ அதுக்கு ரொம்ப ஒரு நியாயம் செய்யற மாதிரி நிறைய பேரும் புகழும் வந்து சேர்த்த ஒரு ஆளு. அவரோட பிள்ளைங்கிற ஒரு வகையில அவரை விட, அதாவது வந்து அது எழுத்தாளர் இப்படி வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு தாய் 8 அடி பாய்ந்தா புள்ள வந்து 16 அடி பாயும் இல்லையா, அந்த மாதிரி தாப்பனம் மிஞ்சி, அதாவது புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படிங்கிற மாதிரி இவர் அதை விட கூடுதலான ஒரு ஈடுபாடை வந்து அதை வந்து காமிக்கிறாரு. எப்படி காமிக்கிறாருன்னா, சில இதெல்லாம் வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு ஊர்ல இந்த திரௌபதி நாடகம் வந்து போடுறாங்க. அதுல வந்து துச்சாதனா திரௌபதியோடைய ஒரு சேலை வந்து உருவுறாரு ஒரு நாடகத்துல. அதே இன்னொரு இது வந்து ஒரு மாரியம்மன் கோயில், பூலான் குடியிருப்புங்கிற ஒரு ஊர்ல மாரியம்மன் கோயில் திருவிழால இந்த இது நடக்குது. கொஞ்ச நாள்லயே மேலப்பாவூருங்கிற ஒரு இன்னொரு ஊர்ல ஒரு அம்மன் கோயில் இதுல வந்து கர்ணனா வந்து நடிக்கிறாரு. இவர் வந்து கர்ணனா நடிக்கிற பார்த்துட்டு அவர் அந்த இறக்குற ஒரு சீன்லாம் பார்த்துட்டு ரொம்ப இந்த ஊர் ஜனமே வந்து அழுது வடிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப உருக்கமான ஒரு இதை வந்து கொடுத்துருக்காரு. இந்த ரெண்டுமே பண்ணது வந்து ஒரே ஆளுதான் அப்படின்னு சொன்னா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. அதாவது ஏத்துக்கிற கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாவே ஒரு இன்னொரு பரிமாணத்தை காமிச்சு நடிக்கிற ஒரு கலை கூத்தாடி அவரு. இப்படி வந்து இருக்குது கொள்ளுது. ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்போ இந்த சத்தம் பார்த்துட்டு, அதாவது 2 பேரும் சத்தம் போடுறத பாட்டு பக்கத்து வீட்டுல இருந்து செண்பகங்கிற ஒரு பொண்ணு பாட்டு, என்னக்கா எங்க அண்ணன் வந்து காலையிலேயே அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேக்குது. ஆமா, உன் அண்ணன் வந்து எனக்கு சாமி பாரு, அதனாலதான் அவருக்கு நான் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு இதுதான் வேலையா? எங்க வீட்டுல வந்து என்ன நடக்குதுன்னு வந்து நீ வேடிக்கை பாக்குது, உனக்கு வேற ஜோலி இல்லையான்னு சொல்லிட்டு அவ வந்து கேக்குறான். ஆமா, எனக்கு வேற வேலையே இல்லை, நான் வந்து 1 முட்டை வாங்க வந்தேன், அதனாலதான் நான் கேட்டேன், எனக்கு வந்து 10 முட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சரி சரி, முட்டையை கொடுத்துட்டு போன முறை வந்து நீ வந்து 50 ரூபா வந்து பாக்கி தரணும், இப்போ உள்ள சேர்த்துட்டு 250 ரூபாயா கொடு, நீ கேட்பான்னு தெரியும், அதனால வந்து நான் 250 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டேன், இந்தா சொல்லு. சரி சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொடுத்து அனுப்பிடுறான். அவ மறுபடியும் இவன் வந்து எந்திரிச்சு போறான். சுடலை முத்து வந்து எந்திரிச்சு போயிட்டு மூஞ்சி கழுவுறதுக்காக போகும்போது அந்த குளிதாடி மாதிரி இருக்கும்ல, அதுல தண்ணி ஊத்தி வைக்கிறதுல அதுல வந்து கோழி எச்சம் போட்டிருக்குது. அதை பார்த்துட்டு சுடலைக்கு வந்து பயங்கர கோபம். அந்த தண்ணி அல்றதுக்கு வச்சிருக்க அந்த லோட்டா வந்து ஆத்திரத்துல தூக்கி வீசிடுறான்.
இவ பதறி போய் என்னாச்சியா, ஏன் ஏன் சத்தம் போடுறான்னு சொல்லிட்டு இதுங்களை வந்து நீ விரட்டி விடுறதா கேக்குறியா, எப்ப பாரு காலையில இருந்து எப்ப போதான் சத்தம் போடுதுங்க, ஊடே வந்து கவுச்சி காடா இருக்குது, நாறுது, இத வந்து எப்ப துரத்தி விட போற, இதுங்கெல்லாம் துரத்தி விட்டுட்டு சாப்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவ, இதுதானே வந்து நமக்கு வந்து இப்ப சோறு போட்டு இருக்கு, நீ வந்து எனக்கு வந்து சம்பாரிச்சு கொடுக்குறியா, நான் வந்து அதை வச்சு நான் வந்து எல்லாமே இது பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவ வந்து பதிலுக்கு பதிலும் பேசுறான். ஆகும்னா இதே வந்து நீ வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு பேசி இதை வாய் அடைச்சிரு. ஆமா இப்படி பேசினா நான் என்ன பண்றது, அந்த நீ வந்து வேற தண்ணி வேணுமா நான் எடுத்துறேன் கிளம்பிட்டு போன்னு சொல்லிட்டு வேற தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ வந்து நீ முன்னாடியே செஞ்சிருந்தா நான் ஏன் கேட்க போறேன், கோழியை வந்து நீ வந்து திறந்து விட்டதுனாலதானே இந்த பிரச்சனை, மறுபடியும் அந்த இது போயிட்டு இருக்குது, ஒரு சகஜமான ஒரு சண்டை, ஒரு செல்ல சண்டை அந்த மாதிரி போயிட்டு இருந்து கொள்ளுது. அப்போ அவன் மூஞ்சு கழிட்டு வந்துட்டு சாப்பிட உட்காரான். பழைய எதுவும் வெங்காயமும் வந்து இருக்குது, இன்னைக்கும் பழையதானா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு சாப்பிட்றான். சாப்பிடும்போது ஆமா நீ வந்து எனக்கு வந்து கொடுக்கறதுல வந்து கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சு வந்து கொடுக்குற, உனக்கு வந்து ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் வந்து சமைச்சு போறதுக்கு ஒரு உண்மைதே ஒரு வாய் எனக்கு வந்து சாப்பிட விடுறியா, எதையாவது சொல்லி என் வாய் அடிச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கோவிச்சுக்கிட்டு அந்த ஆளு வந்து வெளில போயிடுறாரு. வெளில போனா அதாவது இந்த சண்டை கொஞ்சம் வலுவா இருக்குது, நேருக்கு நேர் பேசுறாங்க, உனக்கு வந்து வர வர வாய் கூடி போச்சு, அப்படித்தான் போவோம், என்ன பண்ண சொல்ற, நான்ல சமாளிக்கிறேன் கொள்றேங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து பேசுறாங்க. அப்போ அவர் கோச்சுக்கிட்டு போயிடுறாரு. போனாலு பகல்ல சாப்பாட்டுக்கு வந்து வரல. இதுக்கு இடையில என்னன்னா இன்னொரு ஏன் சண்டை கொஞ்சம் பெருசா போகுதுன்னா, இவர் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து கேட்கிறாரு சாப்பிடும் போது, பிள்ளைங்க எல்லாம் எங்க, ஆமா பிள்ளைங்க மேல அவனுக்கு ரொம்ப அக்கறை பாரு, ரொம்ப வந்து பொறுப்பான அப்பா நாட்டம் விசாரிச்சுட்டு இருக்க, ஏனி நான் என்ன கேட்கிறேன் இது கூட நான் விசாரிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் கோச்சிட்டு போயிடுறாரு. போனா பகலுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரல. இவன் வந்து பார்த்துட்டு என்ன ஆளை காணாமேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் வந்து பள்ளிக்கூடம் விட்டு சாயங்காலம் வந்துடுறாங்க. வந்தோடனே இந்த ஆளே கொஞ்சம் அப்படியே தாங்கிட்டு உள்ளருக்கு வர்றாரு. என்னையா என்ன என் மேல கோவமா, ஆனா தானே நீ வரல, இல்லப்பா நான் வந்து அப்படியே நான் போயிட்டேன், ஒரு எனக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு, புளிய மரம்னு நினைக்கிறேன், புளிய மரத்துல காத்துக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு, நான் படுத்தேன். உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இடையில என்ன நடந்திருக்குன்னா, சாரி நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் நடுவில். இந்த சண்டை போட்டு வெளியில வந்த உடனே ஒரு நல்ல கண்ணுங்கிற கண்ணாயிரம் நினைக்கிறேன், ஆமா கண்ணாயிரங்கிற ஒரு நபரு சொடல பக்கத்து ஊர்ல வந்து ஒரு கூத்து ஒண்ணு வந்திருக்குது, நாளைக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இன்னும் நாளைக்கு வச்சுட்டு இன்னைக்கு கேட்கிறா, ஆமாப்பா நமக்கு எப்பயாதான் கிடைக்குது, மற்ற நாள்ல நம்ம வந்து விட முடியும், பஸ்ஸுக்கு சாப்பாட்டுக்கு தங்குறதுக்கெல்லாம் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணிடுறாங்க, ஆனா பஸ்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து காசு வந்து ரெடி பண்ணணும், என்கிட்ட 10 காசு கையில இல்ல, நீங்க வந்து இப்படி சொன்னா நான் எப்படி வர்றது கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. இல்லப்பா எதையாவது தோது பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிடுறாரு. இப்பதான் சண்டை போட்டு வந்தோம், மறுபடியும் எப்படி உள்ள போய் வளர்மதிட்ட வந்து போய் காசு கேட்கறது கொள்றதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமானது, நம்ம காரியம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஆள் நடுவில் வர்றாரு. வந்துட்டு இது மாதிரி என்னப்பா என்ன போன வேகத்துல திரும்பி வந்திருக்க, என்ன விஷயம், இல்ல நான் கோமா பேசிட்டு போனேன்னா அதனால நீ கொஞ்சம் வந்து வருத்தப்படுவேன்னு சொல்லிதான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆமா என் மேல உனக்கு ரொம்ப ரொம்ப பாசம் வந்து செக் பண்ண வந்துட்டியாக்க, என்ன புது பாசம்லாம் வந்திருக்கு, என்ன விஷயம், அந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லும் போது கேட்கும்போது, இல்லப்பா இந்த மாதிரி போனேன்னா நம்ம கண்ணாயிரம் அண்ணன் வந்து இந்த மாதிரி சொன்னாரு, ஒரு ஒரு கூத்தாமா கொட்டாங்கரையில அங்க போகணும், சரி இப்போ இல்ல அவங்க வந்து தங்குறதுக்கு சாப்பாடுக்கெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணிடுறாங்களாமா, ஆனா அந்த பஸ் காசு தான், அதான பார்த்தேன், ஏன் எலி வந்து அம்மனமா ஓடுதுன்னு சொல்லிட்டு, அதுதான் இங்க வந்து நிக்கிறியா, என்கிட்ட எல்லாம் காசு இல்ல, இது மாதிரி வந்து உனக்கு தான் நல்லா தெரியுமே, பயலுக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து கிழிஞ்சு போச்சு, அவனுக்கு வந்து தைக்கிறதுக்காக நான் காசு வச்சிருக்கேன், இப்போ வந்து இது அதுல இருந்து நான் எடுத்து கொடுக்க முடியாது, இல்ல அந்த 250 ரூபா அதுதான் நான் சொல்றேன், அதெல்லாம் வந்து கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு வளர்மதி வந்து சொல்லிடுறான். அப்புறம் தான் அந்த ஒரு விரக்தியில தான், என்னப்பா இப்படி சொல்ற, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியில அந்த ஆளு போய் புளிய மரத்துல இங்க போய் படுத்துட்டு சாயங்காலம் வந்து வர்றாரு.
வந்த உடனே என்னையா நான் பேசின வருத்தத்துக்கு நீ வீட்டுக்கு வரல இல்ல 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 எனக்கு தூக்கம் வந்துருச்சு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொல்லும் போது சரி சரி வந்து சாப்பிடு, பகல்ல நீ வந்து சாப்பிடல அண்ணா சரின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காருவான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் கையில வந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுப்பான். கொடுத்த உடனே என்னப்பா உன்கிட்ட இது மாதிரி காசு இல்லைன்னு சொன்னிய, பயலுக்கு யூனிஃபார்ம் தான் முக்கியம், நீ வச்சுக்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் வந்து போகல பாத்துக்கலாம். அடப்புடியா, ரொம்ப வந்து நீ நடிக்காத, புடி அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அது நீ என்ன பண்ணுவ, அதுக்கு நம்ம மல்லிகைக்கா வந்து 15 முட்டை கேட்டிருக்குது, அதை நான் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், அந்த காசு போதும், நீ இந்த காசு எடுத்துட்டு போகும்போது நீ இந்த சாப்பிடாம கொள்ளாமலாம் இருந்துடாத, பஸ்ஸுக்கு போற வழியில டீ வாங்கி குடிச்சுக்க, டிஃபன் வாங்கி சாப்பிட்டுக்க, அப்படியெல்லாம் பட்டின கிடந்து நம்ம எதுவும் சம்பாதிக்க வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பான். அவனா இவன் வந்து ரொம்ப ஒரு எழுது, நீ உன்னை கட்டினத்துக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணணும் அந்த மாதிரி வந்து உருக்குவான். உரி கொஞ்சம் நெருக்கமா வந்து பேசும்போது, அட உடியா பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, நீ வந்து இப்படி வந்து பேசிட்டான், பாக்கட்டுமே, பிள்ளைங்க வந்து நம்ம சண்டை போறது மட்டும் பாக்குதுங்கல்ல, இதுவும் தான் பாக்கணும், பிள்ளைங்க வந்து எல்லாம் தான் பார்த்தா தான் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கைன்னு என்ன தெரியும், எல்லாமே சேர்ந்தது தானே வந்து வாழ்க்கை, எல்லாம் தான் பிள்ளைங்க வந்து தெரிஞ்சுக்கணும் கொண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையாடல் வந்து முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அப்படியே அந்த 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 அப்போ வந்து அவன் காலடியை வந்து கொஞ்சம் 2-3 கோழிங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கும், அதை பார்த்து வந்து புன்னகை வைப்பான். அப்போ அவனுக்கு என்ன தோணுன்னா, தன்னோட கூத்தை வந்து காத்த ஒரு காவல் தெய்வங்களா அந்த கோழியை வந்து பார்ப்பான். இதுல வந்து என்னன்னா, ஒரு ஒரு கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அந்த புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில நடக்கிற அந்த உரையாடல். அதாவது பல குடும்பங்கள்ல அப்படிதான், பல பெண்கள் வந்து நம்ம ஊர்ல அப்படிதான் பண்றாங்க. என்னன்னா, ஒரு ஒரு ஏதோ ஒரு திறமையை பார்த்தோ, ஏதோ ஒரு இதுலயோ வந்து விருப்பப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வரும்போது போராடுறாங்க. முக்கியமா குடும்பத்தை தாக்குற ஒரு தூணா வந்து அவங்கதான், பெண்கள் தான் வந்து இருக்கிறாங்க. அது ஒண்ணு. அதையும் தாண்டி தான் நேசிச்ச ஒரு ஒரு ஆளோடைய அந்த ஒரு, அதாவது கூத்த பார்த்துதான் விரும்பிதான் சுடலை முத்துவ வந்து வளர்மதி கல்யாணம் பண்ணிக்கிட்டது. சோ அந்த சில பேர் என்னன்னா, ஒரு அந்த நேரத்துல ஒரு கவர்ச்சியில வந்து ஒரு காதலிச்சு விரும்பி இது பண்ணிட்டு, ஆனா ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வரும்போது அந்த போராட்டத்துல வந்து வெறுத்து போறவங்களும் வந்து இருக்கிறாங்க. ஆனா வளர்மதி வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது, அவனை வந்து அப்படியே வந்து நேசிக்கிறான். இதுல வந்து என்னன்னா, ஈவன் அந்த ஆடுகளம் படத்துல கூட அந்த பெரியவருடைய ஒரு மனைவி கேரக்டர் கூட இந்த மாதிரி ஒரு நான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி பல பெண்கள் வந்து இருக்கிறாங்க. இதுல என்னன்னா எல்லாமே, அதாவது அந்த அந்த சுடரும்போது சொல்ற போது நம்ம சண்டை போறதெல்லாம் தான் பிள்ளைங்க பாக்குது, இதுவும் பார்க்கட்டும். ஏன்னா பிள்ளைங்க மனசுல வந்து இவங்க 2 பேருமா பொழுது விடிஞ்சா பொழுதுபட்டா வந்து இது மட்டும் தான் பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பெத்தவங்க மேல ஒரு வேற விதமான ஒரு பிம்பம் வந்து படியும். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கும் தெரியும், நாளைக்கு வந்து தன்னுடைய மனைவியையோ கணவனையோ வந்து எப்படி வந்து ஒரு கொண்டு போறது, எப்படி அந்த அந்த சமரசமா ஆகுறது, இதெல்லாம் வந்து பிள்ளைங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறங்க. அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நான் சொன்னது வந்து கொஞ்சம் புரோக்கனா சொல்லியிருக்கேன், ஆனா அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, நான் வாசிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் இந்த இதுக்கும் நான் கொண்டு வந்து பேசுறது கொள்றது. இன்னொன்னு என்னன்னா, இவன் வந்து காசு கேட்கும் போது அவ வந்து ஒரு டயலாக் விடுவா. அதாவது ஒரு பழமொழி இருக்குல்ல, மீன் வித்த காசு நாராதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கோழி பீ வந்து நாருதுன்னு சொல்லிட்டு சொன்ன, இப்ப அந்த கோழி முட்டை வித்த காசு மட்டும் உனக்கு வந்து மணக்குதோ அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இந்த மாதிரி யதார்த்தமான டயலாக்ஸ் எல்லாம் வந்து கதை நெடுக வந்து வரும். இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப இயல்பான ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கையை சொல்ற ஒரு கதையா என் பார்வைக்கு வந்து பட்டுச்சு இந்த கதை. அதாவது ஒரு கணவன் மனைவி, அதுவும் இதுல என்னன்னா, ஒரு அந்த கணவனுக்காக அந்த மனைவிங்கிற அந்த வளருங்கிற அந்த கேரக்டரைசேஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு இவனும் வந்து அது என்னன்னா, இவன் வந்து ரொம்ப அந்த வன்முறை அந்த மாதிரிலாம் போகல, அப்பப்ப வந்து சத்தம் போறானே தவிர கொஞ்சம் அடங்கிடுறான். அவன் சத்தம் போடும் போது அடங்கிறான், கொன்றான். எல்லாரையும் வச்சு மேய்க்கிற கேரக்டரா ஒரு தூணா அந்த வளர்மதிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இருக்குது. இன்னொன்னு, பல ஊடுகள்ல வந்து என்னன்னா, ஒரு ஆடோ மாடோ கோழியோ இதுதான் வந்து ஒரு வாழ்வாதாரமா வந்து இருக்குது.
இப்ப எங்க வீட்ல எல்லாம் வந்து நான்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்க வளர்த்த தென்னை மரம், மாடு இதுதான் எங்களுக்கு வந்து எனக்கு நிறைய டெய்லி எனக்கு பஸ் ஃபேர் எல்லாம் வந்து கொடுத்ததெல்லாம் வந்து அதுதான். சோ இதெல்லாம் வந்து அந்த ஒரு டே டு டே லைஃப்ல எல்லாம் நம்ம ஒரு ஒரு வாழ்வாதாரத்துக்கோ இல்ல விருப்பத்துக்கோ பண்ற சின்ன சின்ன விஷயம் கூட அது உதவியா நமக்கு வந்து சேருது. இதுதான் பல பெண்களுடைய ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு அச்சாணியா இதெல்லாம் வந்து இருக்குது. இதுல எனக்கு இது ஒண்ணு. இன்னொரு பாட்டு அந்த கணவன் மனைவிக்கு இடையான அந்த புரிதல், அந்த வளர்மதியோடைய அந்த ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதையை வந்து உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துகிட்டது மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி. ஆசிரியருக்கு எனது வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி.